நீங்களும் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிருக்கீங்க, ஜிஎஸ்டி பத்தி எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லாம நான் கரெக்டா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கேன். அதோட இல்லாம புதுசா இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்னன்னா, இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பா தேவைப்படுமா? இல்ல ஒரு சில பேர் சொல்றாங்க ஜிஎஸ்டி இல்லாம நம்மளால செல் பண்ண முடியும், எக்ஸப்ஷன் கேட்டகரியா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த புக்ஸ் மாதிரியான ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன் கேட்டகரி ப்ராடக்ட்டை நீங்க அமேசான்லயே பிளிப்கார்ட்லயே செல் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பிராண்டட் புக்கை நீங்க செல் பண்ணா அதுக்கு ஒரு சில அப்ரூவல் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அதை வாங்கினா மட்டும் தான் அதை உங்களால செல் பண்ணவே முடியும், அப்படி இல்லைன்னா அதை உங்களால செல் பண்ணவே முடியாது. இப்போ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும். ஜிஎஸ்டி இருந்தா மட்டும் தான் உங்களால இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணா நமக்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி தேவைப்படும்னு சொல்லிட்டோம். அந்த ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், நம்ம எப்படி ஜிஎஸ்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட ப்ரூஃப்காக உங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும், அடுத்து உங்களோட பேன் கார்டு தேவைப்படும். பேசிக்கா நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்போ உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்டே போதும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த 3 விஷயங்கள் தேவைப்படும். அடுத்தது ஃபைனலா உங்களோட லேண்டுக்கான ப்ரூஃப். இதுல தான் நிறைய பேரவே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டில இருந்தாலுமே சரி, இல்லைன்னா ஒரு ரெண்டல்ல இருந்தாலுமே சரி, கண்டிப்பா நீங்க உங்க லேண்டுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். கூடவே நீங்க வந்து ஒரு ரெண்டல்ல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்பவே மேண்டரியான ஆப்ஷனா இருக்கும். அந்த லேண்ட் ஓனர் கிட்ட இருந்து இந்த இடத்துல நான் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த வித அப்ஜெக்ஷனும் இல்ல, இந்த பிராண்ட் நேம் கீழே இவங்க செல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த பிசினஸ் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்க ஈஸியா ஜிஎஸ்டி எடுத்துட முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த லேண்ட் ப்ரூஃபுக்கு தான் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கரெக்டான ஆடிட்டர்லயோ இல்லைன்னா ஒரு கரெக்டான பர்சன்ட்ட போய் நீங்க ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஈஸியா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாம நீங்க வந்து ரொம்பவே காசு கம்மியா இருக்குன்னு நீங்களே யூடியூப் பார்த்து பண்றீங்க, இல்லைன்னா நீங்களே ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்றீங்கன்னா நீங்க ஒரு சில நாலேஜ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம உங்களுக்கும் பெருசா இதை பத்தி நாலேஜ் இல்ல, இது அப்ளை பண்றவங்களுக்கும் பெருசா இந்த நாலேஜுமே இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த சினாரியோல உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சதுல நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன இருக்குன்னா, அவங்க லேண்ட் ப்ரூஃப் மட்டும் தான் இருக்கு. அவங்க எந்த இடத்துல பிசினஸ் பண்றாங்களோ அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்றதுலாம் அவங்க நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. நீங்க புதுசா ஜிஎஸ்டி எடுக்க போறீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கேர் பண்ணுங்க, மட்டும் நீங்க ஷார்ட் அவுட் பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ரூவல் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு தடவை உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறமா நீங்க லைஃப்ல ஜிஎஸ்டியா எடுக்க முடியாது, அந்த ப்ரூஃபை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதுலாம் கிடையாது. நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் திரும்பவும் நீங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு தடவை நான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிட்டா எனக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு எனக்கு ஜிஎஸ்டியே கிடைக்காதுன்னு நீங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குலாம் போகனா பிசினஸே ஸ்டார்ட் பண்ணாமலாம் இருக்காதீங்க. இன்னொரு தடவை எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பரா எடுத்துட்டு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுங்க. நீங்க ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல செல்லர் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி ஆகணும். இப்போ அமேசான் இருக்கலாம், பிளிப்கார்ட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே நீங்க ஒரே மாதிரியான ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் லீகல் நேம் வந்து நீங்க ஜிஎஸ்டில ஒன்று கொடுத்துருக்கீங்க, இந்த பக்கம் அமேசான்ல ஒன்று கொடுத்துருக்கீங்க, ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆனாலும் இல்லைன்னா ஜிஎஸ்டில நீங்க வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல வந்து நீங்க உங்க அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட் உங்க அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா ரெண்டுமே கண்டிப்பா மேட்ச் ஆகாது. இதனால கூட உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களால எந்த ப்ராடக்ட்டுமே செல் பண்ண முடியாது. நீங்க முடிஞ்ச அளவு யாரு பேர்ல ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜிஎஸ்டி நேம், பேங்க் அக்கௌண்ட் இது எல்லாமே ஒரே நேம்ல இருக்கிற மாதிரி பாத்துங்க. இது எல்லாமே லிங்க்ல இருக்கிற மாதிரி பாத்துங்க. இந்த சைடு நம்ம அமேசான்ல இருக்கட்டும், பிளிப்கார்ட் இருக்கட்டும், இங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட பிசினஸ் நேம் கிடையாது, உங்களோட லீகல் நேம் இருக்கும். அந்த லீகல் நேம்ங்கிற இடத்துல கரெக்டா அந்த இடத்துல என்ன நேம் இருக்கோ இது எல்லாமே ஒரே நேமா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமுமே வராது. ரொம்பவே ஈஸியாவே நமக்கு வெரிஃபிகேஷன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு அவன் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். இந்த மாதிரி நிறையவே நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுக்கும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொடுத்துருங்க. எல்லா டீடைலும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எந்த வித ப்ராப்ளமும் இல்லாம ஈஸியா நம்மளால செல் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோட மெயின் டாபிக் உள்ள போலாம். இதுதான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயினான ரீசனா இருந்துச்சு. என்கிட்ட நிறைய பேர் வந்து இ-காமர்ஸ் ரிலேட்டடா ஒரு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் என்கிட்ட ஒரு சில சஜஷன் கேட்பாங்க. எனக்கு அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், தெரியலன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி ரீசெண்டா ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது அவங்க ஜிஎஸ்டிலாம் எடுத்து பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறப்ப ஜிஎஸ்டிலாம் கரெக்டா ஃபைல் பண்றீங்களான்னு கேட்கிறப்ப ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதை கேட்டோன்னே நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அவங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுங்கிற விஷயமே தெரியல. நீ எப்படி ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப தெரிஞ்சது. அவங்க போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்களோட லக்குனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர்ல ரெஜிஸ்டர் பண்றப்ப ஜிஎஸ்டி அப்ரூவல் ஆனதுன்னு சொல்லலாமா, இல்ல அவங்களோட பேட் லக்னு சொல்லலாமாங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருந்திருக்கு போல. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அவங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்றப்ப அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, கம்ப்யூட்டர் சென்டர்ல அப்ளை பண்ணவரும் சரி அவங்களுக்கும் சரி இதை பத்தி எந்த டீடைலுமே தெரியல. மந்த்லி ஜிஎஸ்டி என்ன ஃபைல் பண்ணும், எப்படி ஃபைல் பண்ணுங்கிற மாதிரி
எந்த விஷயமே தெரியல. ஜஸ்ட் இவங்க அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. அவரு ரேண்டமா யூடியூப் பார்த்து அப்ளை பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஜிஎஸ்டி எடுத்து எந்த வித ஃபைலுமே பண்ணனா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்குமே உங்களுக்கு பெனால்டி சார்ஜஸ் ஆட் ஆகிட்டே போகும். இதை நீங்க கண்டிப்பா கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி 3 மாசம் 6 மாசம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க அதே நேம்ல ஜிஎஸ்டி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆயிடும். இப்போ நீங்க அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே இந்த ஜிஎஸ்டி நம்பரே கொடுத்துறீங்க, தொடர்ந்து ஃபைல் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களால திரும்பவும் அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது கஷ்டம். திரும்பவும் நீங்க ஜிஎஸ்டி ஓபன் பண்றதும் கஷ்டம். ஆனா நீங்க ஜிஎஸ்டி எடுக்க போறீங்க இல்ல ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரிட்டர்ன் ஃபைலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அந்த ரிட்டர்ன் ஃபைலிங் பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மந்த்துமே நீங்க 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஒன்னு என்னன்னா ஜிஎஸ்டிஆர் 1, இன்னொன்னு என்னன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. இப்போ இந்த 2 ரிட்டர்னுமே நீங்க எல்லா மாசமே ஃபைல் பண்ணிட்டே ஆகணும். இது வந்து பிப்ரவரி மந்த். இந்த மந்த் வந்து நான் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இந்த வீடியோ ஷூட் பண்றது வந்து 11th ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஜனவரி மாசம் எனக்கு டோட்டலா எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்குங்கறான எல்லா டீடைலுமே நான் இன்னைக்குள்ள சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி நான் ஜனவரி மந்த்துக்கான ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து 11th டேட் ஆகுது. நான் 12th ஃபைல் பண்ணல, 13th ஃபைல் பண்ணனா எனக்கு ஒரு நாளைக்குமே 50 ரூபாய் பெனால்டி சார்ஜஸ் ஆட் ஆகிட்டே போகும். மறக்காம ஒவ்வொரு மந்த் 11th அதுக்கான ஜிஎஸ்டிஆர் 1 நீங்க ஃபைல் பண்ணி ஆகணும். அடுத்தது இருக்கிறது என்னன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. இந்த ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நம்ம ஒவ்வொரு மந்த்தும் 20 நினைக்கிறேன் 21st நீங்க அதுக்கான எல்லா ரிப்போர்ட்டுக்கான டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கோ அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் நீங்க கண்டிப்பா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2 ரிட்டர்னும் நீங்க கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். அப்புறம் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ற நமக்கு நிறையவே டிடிஎஸ் கிரெடிட்ஸ்லாம் இருக்கும். இதை நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். 3 விஷயங்களும் நீங்க ஒவ்வொரு மந்த்தும் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்க நம்ம பண்ணணும். இப்ப இல்லைன்னா நம்மளோட லீகலாவும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு நாளைக்குமே நமக்கு நிறைய ஃபைன் போடுறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்கு. அதனால இதை கண்டிப்பா பண்ணுங்க. சரி, இப்போ எனக்கு எந்த சேல்ஸுமே ஆகல, நான் ஜிஎஸ்டி எடுத்து வச்சுட்டேன், எனக்கு ₹1 கூட டிரான்சாக்ஷன் எதுவுமே ஆகல, எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு சேல்ஸ் ஆகல. இப்போ அந்த ஃபைல்லாம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும். உங்களுக்கு ₹1 கூட சேல்ஸ் ஆகட்டையும் நீங்க நில் ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நில் ரிட்டர்னா நீங்க இந்த மாதிரி எந்த வித டேட்டாவுமே என்டர் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் ரேண்டமா நீங்க எந்த வித சேல்ஸுமே இல்லைன்னு நில்லுங்கிற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு தான் எந்த வித சேல்ஸுமே இல்லையே, நம்ம எதுக்கு ஃபைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு நிறைய பெனால்டி சார்ஜஸ் அதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் ஆனாலும் ஆகலைனாலும் நீங்க ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துமே கண்டிப்பா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி ஃபில் பண்றது இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நீங்க ப்ராடக்ட் செல் பண்றப்ப B2B டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க உங்க கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றப்ப நீங்க B2B டிரான்சாக்ஷன் எல்லாமே ஃபைல் பண்ணீங்கன்னா உங்க கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பர், அவரோட அட்ரஸ், இந்த மாதிரி எல்லா டீடைலுமே கேட்கும். இப்போ அமேசானை பொறுத்தவரைக்கும், பிளிப்கார்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. அவங்களே B2B டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே அவங்களோட கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு ஆடிட்டர் வச்சு ஃபைல் பண்றீங்கன்னா எந்த வித ப்ராப்ளமே கிடையாது. எல்லாமே அவங்களே கரெக்டா ஃபைல் பண்ணிடுவாங்க. நீங்களே ஒருவேளை ஜிஎஸ்டி ஃபைல் பண்றீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. B2B டிரான்சாக்ஷனே என்டர் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்க ப்ராடக்ட்டுக்கான HSN கோட் என்டர் பண்ற மாதிரி இருக்கும், இந்த ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ற நம்ம எப்படி நம்மளே மந்த்லி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு வீடியோ என்ன சொல்லுங்க. டெடிகேட்டடா இதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். பிகினரா இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜிஎஸ்டின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம அந்த வீடியோ பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ நம்ம ஃபைனலா பார்க்க போறது என்னன்னா, இப்போ நீங்க ஜிஎஸ்டி எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பிசினஸ்க்கு நீங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறீங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி செல் பண்ண போறீங்கன்னா நீங்க எந்தெந்த இடங்கள்லாம் ப்ராடக்ட் வாங்க போறீங்களோ உங்க பிசினஸ்க்கு நீங்க என்னென்ன வித எக்யூப்மெண்ட் வாங்கினாலுமே உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டு இன்வாய்ஸ் வாங்கி வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒரு சில கிரெடிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதை வச்சு நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து ரொம்பவே குறையறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ஹோல்சேல் இருந்து நீங்க நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டே இருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டோ அவரோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டோ ஒரு ப்ராப்பரான ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வாங்கிட்டீங்க, அவரும் கரெக்டா அதை ஃபைல் பண்றாருன்னா நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கான எக்ஸஸா இருக்கிற டாக்ஸ் அமௌண்ட் எல்லாமே நமக்கு கிரெடிட்ஸா கிடைச்சிரும். நீங்க ப்ராப்பரான டாக்ஸ் ஃபைல் பண்ற பர்சன்ட் போனீங்கன்னா இது எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்து ஃபைல் பண்றதோ இது எதுவுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கா நீங்க செக் பண்ணீங்க. இது எல்லாமே டாக்ஸ் ரிலேட்டடா உள்ளது. இதுல ஏதாச்சும் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே இதனாலே நமக்கு பெரிய இம்பாக்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ப்ராப்ளம்ல இருந்து வெளில வரதுக்கு நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பிசினஸ்ல எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு தெரியல. அதனால நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்றப்ப மட்டும் கரெக்டான பர்சன்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பிசினஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் நம்புறேன். இந்த மாதிரி இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நீங்க இந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.